அரசியலாளர் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக தலைமை இப்போ காங்கிரஸ் கலட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் காங்கிரஸில் உள்ள சில தலைவர்கள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், 35 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும், அமைச்சர் பொறுப்பு வேணும், இப்படிலாம் பலரும் பல மாதிரி பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த குழப்பத்திலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தீர்க்கமான முடிவு எடுத்துட்டாரு. அதனால் காங்கிரஸ் அவர்களாக போனால் போகட்டும், நம்ம தடுக்க வேணாங்கிற முடிவுக்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கடந்த முறை ஒதுக்கின 25 சீட்டை இப்போ 3 கட்சிக்கு பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. அந்த 3 கட்சிங்கிறது தேமுதிக, பாமக, ஜான் பாண்டியன், இந்த 3 கட்சியும் இழுத்து இந்த 25 தொகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா காங்கிரஸால் கிடைக்கக்கூடிய வாக்குகளோட சீட்டுகளோட நம்மளுக்கு இது பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை திமுக தலைவர் எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாஜகவை நம்பி களமிறங்கின தாவேகா தலைவர் விஜயுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, சிபிஐ அவர் விசாரணையில் சிக்கி தவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் என்னதாப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் உடைய நிலைமை என்ன, இப்படி அப்டேட்டான எதிர்பார்க்காத ஆச்சரியமான பல செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் யாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வரக்கூடிய 2026 தேர்தல் மிக சுவாரஸ்யமான, யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதியில் போனால் எப்படி திருப்பங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வரும் பார்த்தீங்களா, அதை மாதிரி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய திருப்பங்கள் வருது. அப்படி திருப்பங்கள் வர்றப்ப இதுவரையும் நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. திமுகவிலேருந்து காங்கிரஸ் கலட்டிட்டு போயிருந்து எதிர்பார்க்கலை. காரணம் அவங்க ரொம்ப ஒரு உறுதியான ஒட்டுமொத்த ஒரு கூட்டணியாக இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸில் உள்ள ஒரு 2 தலைவர்கள் அடிக்கடி பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்து எப்படியாவது இந்த கூட்டணியை குலைச்சி விட்டுருவோமாங்கிற முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இதையெல்லாம் தடுக்க முயற்சி பண்ணி காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தை முயற்சி பண்ணாலும் அதையும் மீறி சதி திட்டங்கள் காங்கிரஸில் உருவாகுது. இப்படி சதி திட்டங்களை காங்கிரஸில் உருவாக்கி கொடுக்கறது யாருன்னா பாஜக தரப்புலையே ஒரு சிலர் உருவாக்கி கொடுத்து எப்படியாவது திமுகவிலேருந்து காங்கிரஸை பிரிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதனுடைய விளைவை எப்படியும் தடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ண திமுக தலைமை ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்துட்டார். இப்படியே போனால் நம்ம இவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, காங்கிரஸ் போனால் போகட்டுங்கிற முடிவுக்கு திமுக தலைமை வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ அப்டேட்டாக வருது. எப்படி இந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்த முடியுதுன்னா, சமீபத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் பலர்கிட்டையும் செய்தி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, நம்மளோட ஜான் பாண்டியன் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சுருக்காரு. தமிழக முன்னேற்ற கழக தலைவராக இருக்கிற ஜான் பாண்டியன் ஏற்கனவே அதிமுகவுடைய கூட்டணி வச்சு அவர் 7 கட்டங்கள் தேர்தலை சந்தித்தார். 7 கட்டங்களில் சந்தித்தாலும் ஒரு தடவை கூட அவர் வெற்றி பெற முடியலை. அதனால் இப்போ ஜான் பாண்டியன் என்ன முடிவு எடுத்துட்டாரு, நம்ம எப்படி சட்டமன்றத்துக்குள்ளே நுழையணும், நம்மளுக்கு அரசியல் அதிகாரம் வேணுங்கிறப்ப இந்த அதிமுகவை நம்பி புண்ணியம் இல்லை, ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அதிமுகவுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் அதுலேருந்து நம்ம கலட்டிக்கிட்டு திமுகவில் இணைகிறது தான் பெஸ்ட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இணைகிறாருன்னா கட்சியே இணைக்கிறாரா அல்லது கூட்டணியில் இணைகிறாராங்கிறது மிக கூடிய விரைவில் தெரிய வருங்கிறாங்க. இதை ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்தோடு மட்டும் இல்லாமல் அவர் மேலும் சொல்லியிருக்காரு, நம்மளோட தேமுதிக, பாமகவுடைய ராமதாஸ் அணியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் நிச்சயமாக வந்துடுவாங்கங்கிறப்ப எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் என்னென்னா, ஏற்கனவே டைட் ஷெட்யூல்டாக இருக்குது சீட்டு திமுக கூட்டணியில், இந்த 3 பேர் வந்தால் எங்கெங்க சீட்டுக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்தாலும் இதுக்கு ராஜகண்ணப்பன் அவர்கள் பதில் சொல்லலை. ஆனால் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் முடிவு. என்ன முடிவுன்னா, காங்கிரஸை கலட்டி விடுறதுக்கு திமுக தலைமை தயாராகிடுச்சு, திமுகவாக கலட்டி விடாது, காங்கிரஸில் இப்படி பேசிக்கிட்டே வரக்கூடிய பேச்சாளருடைய பேச்சையெல்லாம் பொறுத்து அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க ராசான்னு சொல்லிவிட்டு அவர்கள் வாயினாலேயே அவங்கள கலட்டிக்கிட்டு போகிற வைக்கிறதுக்கு ஸ்டாலின் தயாராகிட்டார். அப்படி போகிறதுனால ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு என்ன நன்மைண்டா, காங்கிரஸுக்கு கடந்த முறை 25 சீட்டு கொடுத்தாங்க, ஆனால் இப்போ காங்கிரஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, 35 சீட்டு எதிர்பார்க்குறோம் நாங்கள்
அது மட்டும் இல்லாமல் 3 அமைச்சர் எதிர்பார்க்குறோம். அப்போ கூட்டணி அமைச்சரவைங்கிற மாதிரிலாம் பேசுகிறப்ப இதுக்கெல்லாம் திமுக தயார் இல்லை அப்படிங்கிற உறுதியான முடிவில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து நிலைநிறுத்தணும்னா காங்கிரஸ் வந்து அதுவாக கலட்டிட்டு போனால் தேவலாங்கிற முடிவெடுத்த ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 25 சீட்டை நம்ம வேறு 3 கட்சிகளுக்கு கொடுத்துட்டோம்னா காங்கிரஸால் கிடைக்கக்கூடிய வாக்குகளை விட அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த 3 கட்சிகளால் கிடைக்கணும் முடிவெடுத்து தான் அந்த தேமுதிக, பாமக, ராமதாஸ் அணி, ஜான் பாண்டியன் அந்த 3 கட்சியும் சேர்க்கறதுக்கான முயற்சியில் வந்து மிக மும்முரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. சமீபத்தில் வந்து தேமுதிக மாநாட்டில் கூட்டணியை அறிவிக்கிறேன்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அறிவிக்கலை. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, யாரோட கூட்டணின்னு முடிவாயிருச்சு, மாவட்ட செயலாளர்லாம் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் சொல்லட்டுமா அப்புறம் சொல்லட்டுமா அப்படிலாம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அவங்க முடிவாக சொல்லிட்டாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ எல்லாருமே இந்த தையை எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஓபிஎஸ் அதான் சொல்கிறாரு, இபிஎஸ் அதான் சொல்கிறாரு. தை பிறந்தவொடனே எல்லாரும் அவங்களுடைய வழி என்னங்கிறத சொல்லிடுவாங்கங்கிற மாதிரி தெரியுது. அந்த புது வழியில் வழி மாறி காங்கிரஸ் வெளியே போயிருமோ அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி காங்கிரஸ் போயிட்டா அந்த 25 சீட்டை திமுக எப்படி பங்கு வைக்கிறதுங்கிறத விட ஓரளவு ஒரு பிளான் போட்டாங்கங்கிற மாதிரி செய்தி வருது. அது எப்படின்னா தேமுதிகவுக்கு 8 இடங்களும், பாமக ராமதாஸ் அணிக்கு 15 இடங்களும், 15-23 ஆச்சுங்களா, ஜான் பாண்டியனுக்கு 2 சீட்டு, மொத்தம் 25 அந்த 3 பேருக்கு கொடுத்துட்டோம்னா அடித்து நொறுக்கி நம்ம வந்து அமோக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து திமுக தலைமை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்குமா போயிருமாங்கிற மில்லியன் கொஸ்டின்ஸ் வந்து அரசியல் நோக்கர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போகிற அவர் தனி விமானத்தில் போகிறாரு. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, மக்களோட மக்களாக இருக்கணும், ஒரு விமானத்தில் போகிறது கூட 4 மக்களோடு சேர்ந்து போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அது ஏன் அப்படி தனியாக நீங்கள் போகிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு முறை அந்த விமானத்தில் இப்போ தனியாக போயிட்டு வந்தால் 20-30 லட்ச ரூபா செலவு வருதுங்கிறாங்க. ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தில் வந்து மற்றபடி வளமையாக போகிற பயணிகள் விமானத்தில் போனால் போயிட்டு வந்துடலாமே, ஏன் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தனி விமானம் எடுக்கிறாரு? அந்த அளவுக்கு இவர்கிட்ட வந்து வெயிட்டான பணம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருக்கக்கூடிய இவர் எப்படி மக்களோட மக்களாக போய் பழகுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் நோக்கர் கருத்து சொல்கிறாங்க. சரி, அது அவருடைய விஷயம். ஏன்னா அவர்கிட்ட வந்து பல ஆயிரம் கோடிகள் பணம் இருக்குது, அதனால் அவர் வந்து தனி விமானத்தில் போகிறாரு, அவர் சொந்த செலவில் போகிறாரு, அதை பற்றி நம்ம விமர்சிக்க தேவையில்லை. ஆனால் டெல்லிக்கு போன விஜய் அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய அந்த கட்சியில் முக்கியமான சிலர்களோ ஆலோசனையாளர்கள்லாம் கூட்டிகிட்டு ஒரு 7-8 பேரோடு அந்த தனி விமானத்தில் போயிருக்கிறாரு. போனால் அந்த உள்ள சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே எல்லாரையுமே விடுவாங்க, விஜய் மட்டும் தான் விட்டுருக்குறாங்க. விஜயை மட்டும் விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டதாக சொல்லப்படுது. விஜய் போகிறப்ப எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடதுகையில் ஒரு பேக்கு வச்சுக்கிட்டே போவார். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, என்னங்க இந்த பேக்கு மட்டும் அவர் விடாமல் எல்லாம் கொண்டு போகிறாரு, அந்த பேக்கில் என்ன இருக்குங்கிற மாதிரி பலரும் கேள்வி கேட்டாங்க. ஆனால் இப்போ அந்த சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே போகிறப்ப அந்த பேக்கில் என்ன இருந்திருக்கு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சான், சில பேப்பர்ஸ் A4 சைஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சான், ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சான், இதுதான் இருந்துச்சான். அது என்னங்க A4 சைஸ் பேப்பருங்கிறப்ப ஏற்கனவே வந்து விஜய் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க விசாரித்தாங்கல்ல, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்களெல்லாம் விசாரித்தாங்கல்ல, அவங்கள்ட்டெல்லாம் என்னென்ன தான் விசாரித்தாங்க சிபிஐங்கிறத வந்து கொஸ்டினை வந்து அவுட் பண்ணியிருப்பார்ல. ஏற்கனவே இந்த ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி கமலஹாசனோடைய ஒரு படத்தில் வரும், அந்த படத்தில் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, என்ன தான் போலீஸ் கேட்டாலும் நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும்னு நினைப்பார். குடும்பமாக உட்காந்து வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவார். அந்த படத்து பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அதே போல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, விஜய் வந்து அவருடைய கட்சியுடைய நிர்வாகம்லாம் கலந்தாலும் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி பதில் சொல்லணும், இதெல்லாம் நோட்ஸ் வச்சுக்கோங்க, எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க நான் இந்த பதில் சொன்னேன், அவர் அந்த கேள்வி கேட்டார் இந்த பதில் சொன்னேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவர்கள் கேட்ட கேள்விகளையும் சொன்ன பதில்களையும் அப்படி நோட்ஸாக பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. உறுதியாக நம்மளுக்கு சொல்ல தெரியல. அந்த குறிப்புகளை தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எக்ஸாம் எழுத போகிறவருக்கு கொஸ்டின் லீக் ஆன மாதிரி இவர் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போயிருக்காரு. ஆனால் சிபிஐ வந்து கிடுக்குப்படியாக வேறு மாதிரியான கேள்வி கேட்டு விஜயை விழிவிதுங்க வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இப்போ குளிர் காலத்தில் டெல்லியில் கடுமையான குளிர்லையும் கூட விஜய் அவர்களுக்கு வேத்து கொட்டுற அளவுக்கு அவர் கேள்விகளை கேட்டுட்டாங்க.
இதெல்லாம் கேட்ட விஜய் வந்து ஆக்சுவலாக 2 நாள் வந்து விசாரணை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்துருக்காரு, ஆகா நம்ம கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணிட்டு வந்ததெல்லாம் ஒன்றா போச்சு, கேட்குறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, கிடுக்குப்படியான கேள்வியாக இருக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, சரிங்க எங்களுக்கு பொங்கல் இருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கெல்லாம் கேள்வி வைக்க வேணாம், எங்களுக்கு ஒரு 5-6 நாள் லீவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் வந்து அந்த சிபிஐ ஏற்றுக்கிட்டு அடுத்து ஜனவரி 19ஆம் தேதி நீங்கள் மீண்டும் ஆஜராகணும்னு சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பிச்சதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க. அப்படி பாஜகவோட பி டீமாக இருந்தால் விஜயை ஏன் சிபிஐ வந்து இந்த அளவுக்கு கிறுக்குப்பிடி போடுறாங்க? அப்போ வந்து நிச்சயமாக பாஜகவுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருதுல்ல. ஆனால் சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இதுவும் ஒரு செட்டப்புங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை, சிலர் பேசக்கூடியது வலைதளங்களில், விஜய் அவர்களை வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னதே பாஜக தான். அப்படி ஆரம்பித்து சொன்னது நோக்கம் என்னென்னா, அவர் சீட்டு பிடிச்சி முதலமைச்சர் ஆணுங்கிறது பாஜகவுடைய பிளான் இல்லை. நீங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் பறிக்கணும். ஏன்னா சிறுபான்மை மக்கள் வாக்கு நிச்சயமாக பாஜகவுக்கு வரப்போகிறதில்ல. அந்த வாக்கெல்லாம் யாருக்கு போகுது, திமுகவுக்கு போகுது. அதனால் நீங்கள் பாஜகவுக்கு எதிரி மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஓட்டுகளெல்லாம் நீங்கள் பிரிச்சுட்டாலே போதும், நாங்கள் ஓரளவு கால் ஊண்டிடுவோண்டு ஐடியா கொடுத்து தயாரித்து விடப்பட்ட கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு வதந்தியை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்னென்னா, இப்போ அப்படி அவருக்குள்ளே இருந்தால் இந்த ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளோ பெரிய கொஸ்டின் போட்டு தடை போடுறதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிபிஐ இவ்வளோ பெரிய கிடுக்குப்படி போட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய காரணம் என்னங்கிற கேள்வி உங்களுக்கு வருதில்ல. இதுக்கு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ வந்து இவரை லேசாக விட்டுட்டா இவருக்கு பயம் தெளிஞ்சு போயிடும், பாஜக ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய செய்திக்கெல்லாம் இவர் படிய மாட்டார், அதனால் முறையாக ஸ்ட்ரிக்டாக என்னென்னலாம் விசாரிக்கணுமோ அதை பூரா விசாரித்து ஃபைல் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, பொட்டலம் கட்டி வச்சுக்கிடுவாங்க. எப்போ தேவைப்படணும் அந்த ஃபைலை திறக்கணும் அப்போ திறப்பேன்னு சொல்லி விஜயை மிரட்டுவாங்க. அதனால் விஜயை வந்து அவங்க சொல்கிற மாதிரிலாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு கெடுக்கக்கூடியான 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க. அதனால் விஜயை வந்து தண்டிச்சிடவும் மாட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுறவும் மாட்டாங்க, வசமாக மாட்டிக்கிட்டார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சூழ்நிலையினால தான் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிடுறதுக்கு அந்த திரைப்பட குழு எடுக்கிற இந்த கடுமையான நடவடிக்கைக்கு கூட ஒரு வார்த்தை கூட அவரை வந்து தன்னுடைய வருத்தத்தையோ கண்டனத்தையோ சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, எதையாச்சும் பேசுகிறோம்னா இன்னும் சிக்கல் வந்துடும்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கார் விஜய்னு சொல்கிறாங்க. ஆக இப்போ இந்த ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் சிபிஐக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, இந்த திரைப்பட தணிக்கை குழு இவருடைய ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிறதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிற பில்லியன் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் சொல்கிறக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்குன்னா, இதையெல்லாம் விஜய்க்கு தெரியும், விஜய்கிட்ட தட்டி கொடுத்து தான் சொல்லியிருப்பாங்க, நீ ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்டால் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நீங்கள் தப்பிச்சுக்கலாம், ஆனால் அதே சமயம் எங்கள் பேச்சை மீறினீங்கன்னா உங்களுடைய ஃபைலெல்லாம் நாங்கள் திறந்துருவோன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கலான்னு சொல்கிற கருத்து சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் தான் விஜய் இப்போ மாட்டிக்கொண்டு விழிக்கிறார். விழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரால் வெளியே வரவும் முடியலை, பாஜகவுக்கு போகிறேன்னு உள்ளே போகவும் முடியாது. இவர் உள்ளே போனாலும் பாஜக ஏற்றுக்காது. காரணம் வந்து இவர் பாஜகவோட கூட்டணி போட்டுட்டாலோ அதில் இணைஞ்சாலோ என்ன சொல்லுவாங்க, அந்த எதிர்கட்சிக்காரங்க பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, நாங்கள் என்ன சொன்னோம், பாஜகவுடைய பி டீமு தான் தாவேக்கான்னு சொன்னால் இப்போ சரியாக போச்சுன்னு பார்த்தீங்களா விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும்னா இவரை தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாதகங்கிற முடிவை பாஜகவுடைய தலைமை எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு, திருவொற்றியூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அந்த தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் லயோலா மணி என்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக பாஜக எங்களுடைய கொள்கை எதிரிங்க, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதனால் பாஜகவை நாங்கள் ஒரு பொழுதும் என்ன பண்ணுவோம், தமிழ்நாட்டில் கால் உண்ட விட மாட்டோம், தமிழ்நாட்டில் பாஜக வளர்றது ஆபத்துங்க, அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் வந்து லயோலா மணி சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தெளிஞ்சிருச்சுல. பாருங்கள், என்னதான் கடுபடியான நடவடிக்கையை சிபிஐ எடுத்தாலும் ஜனநாயகம் படத்தை வந்து விடாமல் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க இல்லைங்க. அப்போ விஜய் வேறு தான், பாஜக வேறு தான். அதனால் நம்ம வந்து
இந்த பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளை எல்லாம் திமுகவுக்கு போடாமல் நம்ம விஜய்க்கு போட்டுருவோங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் வெளியிடுறாங்கன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியலில் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும், அதையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படிங்கிற ஒரு அலட்சியமான கருத்துக்களையும் சிலர் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இதையெல்லாம் தனக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிற மாதிரி அவர் சர்வசாதாரணமாக தேர்தல் பணி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க 12 பேர் ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறாரு. தன்னிட்ட ஒரு சிலர் இன்னும் வருவாங்க, நம்ம ஒரு தனிமையில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியை அமைக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு. அப்படி அமைச்சாலும் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கிறதே உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய நிலைமை என்ன மோசமாக இருக்குன்னா, எந்த பக்கம் போகிறது, பாஜக பக்கம் போனாலும் சரி வராது, அதிமுகக்குள்ளேயும் போக முடியல, விஜய் பக்கம் போகலாமாங்கிற சிந்தனையில் அவர் இருக்கார். அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திமுக பக்கம் போகலானாலும் தன்னுடைய முடிவை அறிவிச்சிட்டா அது நம்மளுக்கு பலம் குறைஞ்சி போயிருங்கிறதுக்காக சொல்லுறேன்னு நாளை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட என்ன முடிவு வரும்னா 4 முனை கூட்டணி தான் தெளிவாக வரும். அதில் 1வது அணி திராவிட முன்னேற்ற கழகமும் அதனோட இணைஞ்சிருக்கிற காங்கிரஸ் இருக்கலாம் அல்லது கழட்டிட்டு போகலாம். மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், அது இல்லாமல் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இதே போன்ற எல்லா விடுதலை சிறுத்தைகள், இதெல்லாம் ஸ்ட்ராங்காக திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப இந்த காங்கிரஸ் கலட்டிக்கிட்டா அதோட சேரப்போகிற தேமுதிக ப்ளஸ் பாமக ராமதாஸ் அணி, ஜான் பாண்டியன் எல்லாம் சேர்ந்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக அவங்க திட்டப்படி 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி வருது. அதே சமயம் 2வது அணியாக பாஜகவோட அதிமுக இந்த 2 கட்சிகளோட மிகப்பெரிய அளவில் பெரிய கட்சி எதுவும் சேரலை, அவர்களோட வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் கூட இப்போ அதிமுக பக்கம் போயிடுவோம், என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் பாஜக பக்கம் போகாமல் அதிமுக பக்கம் போயிடுவோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்போ இந்த பாஜக, அதிமுக, பாமகவுடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அணி இது மட்டும்தான் அங்கே இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பு இல்லைங்கிற சொல்கிறாங்க 2வது அணி. 3வது அணி தான் நம்ம விஜய் அவர்கள். விஜய் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வர்றாரா, உண்மையாக போட்டி போட வர்றாரா அப்படிங்கிறதுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு கட்சிகள் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லாதனால அவர் அதிகப்படியான வாக்குகளை வாங்க முடியாது. ஒரு இடத்துல கூட 2026 அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. 4வது இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி. அவங்க எப்போவுமே நாங்கள் தனி ராஜா, தனிச்சு தான் நிற்போம், நிற்கிறதுனால தனிச்சு தான் நிற்பாங்க ஆனால் எங்கேயுமே வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக வரக்கூடிய 2026 தேர்தல் இன்றைய தேதி நிலவரப்படி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போடக்கூடிய அந்த மாஸ்டர் பிளானில் அவங்க ஒரு சிக்ஸர் அடிக்க போகிறது திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி பலரும் கருத்துக்களை சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளபடி அப்படியே நம்ம வாங்கி அதை உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் பெல் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.